கதையை விட்டுட்டு கேரட்டு ஜீவ புறங்காட்டு எந்த பக்கம் ஜீவுறாரு இல்லை கேரட்டை நான் இந்த பக்கமும் அந்த பக்கம் ஜீவுறேன் அது தெரியும் நான் எனக்கு ஐயோ பாத்தியா அவ்வளோ விஷயத்தில் பின்னுக்கு நிற்கிறவன் இந்த கதைக்குரிய கலர் வருது உதவியும் தேவையான கதைங்க அவங்க தெய்வமாடி ஆடி சூட்டை கிளப்பி விட்டா நான் இப்படி 8 பார்க்கறேன் தீக்குள்ள கிட்ட வந்தேன் எனக்கு பார்த்து என்ன திரும்பியும் போய் கொள்ளல கனநாளா மச்சம் சாப்பிடுறீங்க எங்களுக்கு கவலை நீங்கள் கனநாளா மச்சம் சாப்பிடுறதுனா அப்புறம் கதை வடிவாக சொல்றதெல்லாம் பச்சை பொய்யல்லோ என்ன 2 சைஸ்ல விட்டுறீங்களோ எது பெரியலுக்கு அதுக்கு அரியலுக்கா எங்கட சித்த பாப்பாங்க இப்ப மழை தூரம் போனா மேல வளர்க்காது சும்மா ஒரு பிளாஷ் லைட் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணா சரி ஹார்ட் அட்டாக் வந்து அது சாணம் ஒரு கேட்ட பெரிய ஆகினா அதுவும் அந்த லண்டன் அக்கா இருக்கா அவன் எங்கேயாச்சும் போக சொல்லுங்க வேண்டாம் நான் போறேன் ஆனா இது வரமாட்ட நிக்குதா சரி என்ன கலவமாங்க இல்லை அங்க எப்படி விற்காங்களே எப்படியா இந்த கேஸ் ஒன் பண்ணி சமைக்கக்குள்ள இந்த ஜன்னலை திறந்துருங்களா அப்போ மனுஷனுக்கு உயிர் போகிற பயமாக அண்டே போகிறேன் உங்க பாருங்க சோத்துன கலர் நெருப்பாக தான் நிற்கின்றேக்கா கையா செய்யணும் பயனோட யோசிக்கிறீங்கள தான் சரி சரி அங்கே நீங்கள் சமைச்சு சாப்பிடக்குள்ள மனசு வட்ட வாழ்க்கு இன்றைக்கு தான் திருப்தியாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் விமல். ஓகே, அதாவது என்ன பரட்ட தலையோட இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது காலையில் ஒழும்னா அந்த கோலம் இப்படித்தானே இருக்கும் பழமையாகவே. அதாவது இந்த தலை வந்து அந்த க்ரீம் போகிற அந்த கேர்லிங் க்ரீம் காலையில் ஒழும்புனா இதே கோலம் தான். 2 மொத்த நானே வந்தாலே யாருன்னு தெரியான்னு முழிச்சிடறேன் நான். அந்த மாதிரி வந்து பரட்ட தலையோட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்கே வீடியோவில் வந்து நான் இல்லாமல் தான் அண்ணாக்கள் வந்து வீடியோவில் செஞ்சுருப்பாங்க. நான் மட்டக்களப்பில் இருந்தேன்னா அங்கே ரெண்டும் ஒரு சில வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் நான். அதாவது நான் என்ன விஷயத்துக்காக போனேன் அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணேன். அதில் வந்து நான் மட்டும் நின்று காய்ச்சிருப்பேன். கரையே தேடி பிடிக்கணும் இவ்வளோ எத்தனை அறிறாப்பா வெளிநாட்டில் சோறு குறைவு அதுதான் கூட சாப்பிட்றேன் அப்படி. அப்போ வந்து இன்றைய தினம் தான் நான் காலையில், அதாவது காலையில் 6 மணிக்கு தான் வெற்றிக்குளம் இருந்து வந்தேன் நான் இங்கே. அப்போ வந்தால் வந்ததில் கண்டையில் இருந்தால் கை மோடல் கால் மோடல் ஒரே ஓடினவாடி காலையில் இருந்து. என்னடா அப்போ இந்த மனுஷன் இருக்குல்லண்டா கவிதாஸ் டிவி போட்டிருக்கு, ரோல் வண்டி வந்து சிக்கன் ரோல் இருக்குது சாப்பிடுங்கன்னு போட்டு ஆள் தந்து போட்டு திருப்பி உடனே ஓடி போய் இறைச்சி எல்லாம் வேண்டி வந்து ஏனென்று கேட்டேன். நீங்கள் போகிறதுக்கு 2 நாளைக்கு முதலும் வந்து மரக்கறியான் சாப்பிட்டுட்டு போனேன். அப்படிதான் ஏனே ஆவா நீங்கள் சொல்லுங்க. அது நீங்கள் அப்போ கனநாளா மச்சம் சாப்பிடுறீங்க. எங்களுக்கு கவலை நீங்கள் கனநாளா மச்சம் சாப்பிடுறதானே. இப்போ பார்த்தேன் வீடியோக்களில் பார்த்தேன் நீங்கள் கவலையில் சாப்பிடலான்னு பார்த்தேன். மாட்டுறச்சி இல்லைன்னு இது ஆட்டுறச்சி இல்லைன்னு பிரியாணி இல்லைன்னா சாப்பிட்டதாக இப்போ உங்களுக்கும் செய்து தரணும் பண்ணுறது. அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நான் போகிறதுக்கு 2 நாளைக்கு முதல் இருந்தே வந்து மச்சம் சாப்பிடலை. ஃபுல்லாக வந்து மரக்கறி சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அப்போ அதிலேருந்து ஆள் சரியான கவலை போல். இப்போ வந்த காலையிலே வந்து ஆள் ஓடி போய் கடையில் இறைச்சி எல்லாம் ஓடி வந்து காலையில் வந்து வெட்டி இன்றைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு பின்னேரம் வந்து ஒரு அட்டகாசமாக தொடங்கணுமன்ற ஒரு முடிவோடு வந்து ஆரண்டே அட்டகாசமாக வேலையில் செஞ்சு கொண்டிருக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறேன், அதை நினச்சா எனக்கு உண்மையாக நித்திரையும் பேரில் காலையிலேருந்து அந்த மாதிரி வந்து போய்கொண்டிருக்கு. அப்புறம் என்ன மாதிரி போயிடுச்சு அப்புறம் நம்ம எல்லா காலங்கள் தனியாக வெட்ட இந்த ஒருத்தரும் இல்லாமல் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி தான். ஆக்கள் 2 ஓட்டு இல்லாமல் போயிட்டு அது பெரிய வீடு, அது 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. மாதிரி போச்சு. அவள் கட்டே மண்டை ஆஷா வீடியோ பார்த்துனீங்க அவள் பெரிய போகணுண்டாப்பா சொல்லலையாண்டு. நீ ஒரு வார்த்தை சொல்லலானே என்ன மனுஷர் நீ ரெண்டா. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஃபோனில் ஆகும்போது நான் கேட்டுட்டேன். அப்போ சொல்லியிருந்தா வந்து போயிடலாண்டு
இல்லை வந்திருக்க மாட்டேன் நான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லலானே அதான் அதான் வடியாவளம் ஆள்ற கதையில் அப்படியே கதைக்கலாம் இல்லை சொல்றதெல்லாம் பச்சை பொய்யே இல்லை அடிப்புற தெளிவிரா அதுதான் அதுதான் ரஜி யாருக்காண்டி பண்ணியல் கவிதாஸ் கண்ணனால அங்கேருந்து ஆரம்பிக்க அந்த வழி அறுத்துடும் அப்போ எனக்கு அரைச்சி வேண்டி சமைச்சு பண்ணுறது அப்போ இப்போ நிறைய பேர்னு சொல்லி இப்போ நான் வந்து எதிர்பார்த்தேன் நீங்கள் வாரண்டி சொன்னானே அங்கே மட்டக்களப்பு வாரண்டி சொன்னால் சொல்லி 2 வராவிட்டதுக்கான காரணம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இங்கே கொஞ்சம் வேலை இருந்தது அந்த அலுவல்கள் ஓடுபட்டு தெரிஞ்சதால உங்களோட அந்த தவிர்க்க முடியாத சுவையினம் காரணமாக இல்லை ஆனால் இங்கே ஒரு அலுவலை அதனால் உலகிட்டு அந்த அலுவலுக்கும் கூட அந்த டேட்டுக்கு நாங்கள் வரையில்லாமல் போயிட்டு நாங்கள் பேருந்து வந்து பிரியோசனம் அப்போ அதை விட அதுக்கு வந்து வரலி அப்போ உண்மையாக அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் க்ரௌடு பயங்கர வந்து ஒரு 3 மணிக்கு இடத்துல இருந்தால் தான் 7 மணிக்கு தீபாயிரம் வாங்கலாம் அந்த மாதிரி வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட கல்லார் அம்மாக்களும் வந்தவங்கடாப்பா தீ மிதிப்புக்கு எல்லாரும் வந்தவங்க வந்துட்டு ஆகல் தீ மிதிச்ச வாங்கல் இவ்வளோ க்ரௌட் நான் வீட்டை போனேன் அப்போ சொன்னவர் அண்டை தான் அறிமுகமான நீங்கள் எல்லாம் ஃபோட்டோ தான் எடுத்து போனவர் ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் தான் காட்டினவர் சர்ப்ரைஸாக அப்போ ஆக்கள் அங்கேருந்து ஒரே நடுக்கணும் அப்படியாம் ஐயோ நாங்களும் வந்திக்கிறேன் அம்மாக்கள் ரெண்ட மாதிரி ஆண்டு காய்ச்சவங்க அவங்களும் ஆண்டு வந்து பார்க்கல அவங்க பார்க்கலாம் போயிட்டு போல வேறைக்கிரி போகலாம் மற்ற ஒரு 3:30-4 மணி போய் இருந்தா முன்னுக்கு பார்க்கலாம் மற்றபடி கஷ்டம் அந்த மாதிரி வந்து போனது வந்து அவங்களும் அம்மாக்களும் வந்து எதிர்பார்த்தபடிதான்ப்பா நீங்கள் வருவியல் என்னடா கேட்டபடி நான் என்ன சம்டைம் வருவாங்க ஆனால் ஷுவர் இல்லைன்னு சொல்லி எனக்குண்ணா நடந்துட்டு போகல இந்த இருக்க பாதம் இது 2 நடந்து தீ இறங்கிட்டு வெளியாக நடந்து வர நான் 2 சரி இல்லை சாமான் அந்த மாதிரி ஏற்றிவான் கலையில் ஒண்டி இல்லாமா ஏதோ கலையில் ஒண்டி இல்லை ஆனால் என்ன நடந்தேன்டா நான் முன்னுக்கு தான்டா முன்னுக்கு நின்றது ஆனால் வந்து இடைக்குள்ள பூந்தானே எல்லாரும் நான் பின்னப்படுத்தேன் ஆனால் முன்னுக்கு போயிருந்தா சுட்டுருக்காது இது வந்து கலை ஒலிம்பியா இல்லை இவர் முதல் நான் ஒரு 10 பேருக்கு முன்னுக்கு போயிருப்பேன் லேட் ஆயிடுது இடைக்குள்ள பூந்துட்டானே எல்லாரும் அவங்க தெய்வமாடி ஆடி சூட்டை கிளப்பி விட்டா நான் இப்படி 8 பார்க்கறேன் தீக்குள்ளே கிட்ட வந்து அந்த பூஞ்சி முட்டாசி இருக்குதானே அதை வந்து அப்படியே தூவி விட்ட மாதிரி கிடக்கு ஃபுல்லா தானல் எனக்கு பார்த்து என்ன திரும்பியும் போய்க்கொள்ள அப்போ சரி என்று இறங்கி போகிறோம் அரைவாசி தூரத்துக்கு ஒன்றும் இல்லை அந்த அரைக்கட்டத்துக்கு அங்கால ஃபுல்லாக தீராப்பா வீடியோவிலே தெரியுது மற்றபடி அவங்க என்ன ரெண்டுவாங்க அப்படி தடல்களாம்னா அந்த மட்டையால் அடிக்கிறவங்க தென்னை மட்டையால் இது அடியும் இல்லை ஒன்று இல்லை உண்டா அடித்து பதப்படுத்தவே இல்லை தீயே அதான் பார்த்தோம் எனக்குண்டா கடவுள் நடந்து போகிறோம் வெளியால் இந்த கால் இது 2 இல்லை நான் அடுத்த நாள் சரியண்டு ஒரு படி எனக்குண்ணா இந்த இருக்கிற பாதம் வந்து இந்த சைஸில் வந்துட்டு சுட்டு அப்போ போகிறேன் அப்புறம் அடுத்த நாள் ஒன்றும் இல்லைடாப்பாண்ணே இந்த இருக்கு இந்த விரலில் மட்டும் சின்ன ஒரு இந்த விரலில் மட்டும் அந்த தொப்பளம் மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இருக்கு இருங்க இந்தியா பக்கங்க ஏறி பாய்வானுங்களா ஏறி அது கடிஞ்சிக்கல்றாப்பா அது உடம்புல எல்லாம் பட்டுருமே இது பாருங்க 7:30-8 மணிக்கு தீ மூட்டி பின்னேரம் 6:30 மட்டும் அந்த கட்டவளம் தீ மட்டும் நிற்பாங்க தண்ணி ஊற்றி அதை பதப்படுத்தி ஆனால் இது நீங்கள் போன இடத்துல அவங்க அந்த தட்டி பெரிய விட இல்லைன்னு அதெல்லாம் கிடங்குக்கே தானே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க எல்லாம் இது 4 அடி கிடங்கு அது ஃபுல்லாக தீ தானே தானே 4 அடி கிடங்கு 10-14 அடி நீளம் அந்த 4 அடி கிடங்குக்குள்ளையும் ஃபுல்லாக தணல் தானே அந்த கட்டை ஃபுல்லாங்க அது ஃபுல்லாக தணல் அப்போ இவங்க என்ன தென்னை மட்டையில் அடித்து பதப்படுத்துருவாங்க ஆனால் இந்த தடவை நான் பார்த்தேன் ஒரு விளையாட்டும் இல்லை அந்த விளையாட்டு இல்லைன்னு தெரியாது அப்போ அது ஒரு யோசனை எனக்கு இந்த பாயத்து தீ மிதிக்கிறதுக்கு முதல்ல என்னடாப்பா அப்படி ஒன்றையும் கட்டாயம் வருவான் அதுதான்
உண்மை கதை உண்டு தெரியுமோ. அந்த மாதிரி வந்து போயிட்டு சந்தோஷமாக என்ன சொல்கிறது கொஞ்சம். ஆனால் பயந்துட்டேன் நான் அடைக்குள்ளே போக. என்ன இன்னும் கொஞ்சம் சுனைக்கு வரலாம் போல. அதுதான் 2.5 கிலோ வண்டி 2.5 கிலோ டெவல் போடணும் இல்லை. ஆள் 2க்கு ஒரு முடிவோடாம வந்து இங்கே இது இல்லையானுக்கு இப்போ அந்த மாதிரி வந்து போச்சுது. எனக்கும் கவலை அங்கே வந்து சமையல் ஆட்டுறச்சிலன்னு பிரியாணி இல்லைன்னா அதெல்லாம் பார்க்க எனக்கு அங்கே ஒரே வயிறு எறிவிடாப்பா. நாங்கள் மரக்கரையில் திண்டு நான் இரவு வேண்டாப்பா போது அது என்ன நடந்தேன். அது வந்து இப்படி தாண்டாப்பா அந்த கிளாஸில் வார மாவுளில் வாரது. நான் நிறைய இடத்துல எங்கட விட்டேன் 2 பேரும் என்ன படிச்சுக்கிறாப்பா. அது சரி வராண்டா அந்த மாவுள் எடுக்கவே கூடாது தெரியுமா. நான் யோசிச்சு நான் மாவுள் வரவங்களே நான் பெரிய அளவில் நினைக்கல. நான் மாவுளை எங்கட விட 2 பேரும் படிச்சுக்கிறாப்பா. மாவுள் அடுப்பு வேண்டவே கூடாது. நான் இரவு வீதியை பார்த்தேனாண்டாப்பா வெடிச்சு சிக்கல்றாப்பா ஆக்களுக்கு ஆகுது தெரியுமா. அதே வீடியோ எடுபட்டிருக்கும் அவங்க கொஞ்சம் சார்ஜ் காணாண்ட பவுஸ் பண்ணினோடனே இல்லாட்டி அப்படியே முன்னாடி இல்லாமல் வீடியோ எடுத்து நின்றுட்டு இருந்தால் மேலே நின்று அந்த மெரம்பட்டுற மிஷின் சத்தம் கேட்டேன். அப்போ போய் கேட்டால் எவ்வளோ 5 நிமிஷம் தான் உண்டு. அப்போ 5 நிமிஷம் நிப்பாட்டி கூட அதில் நிற்க விடுச்சு. சரி இல்லாட்டி வீடியோவில் ஓடி காட்டி லைவாக காட்டிக்கலாம். அது உண்மையாக என்ன சொல்கிறது அதுக்காக கொம்பனி எது செய்கிறேன்ட்டு இல்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் பிள்ளையே அப்படி நடக்கக்கூடாது. அப்பா பிள்ளையான விஷயம் இல்லை. அப்போ அந்த மாதிரி போச்சுதான் அவள் கட்டே மொண்டை ஆஷா வீடியோ பார்த்துனீங்க அவள் பெரிய போகுதுனாண்டாப்பா சொல்லலையாண்டு. நீ ஒரு வார்த்தை சொல்லலானே என்ன மனுஷர் நீ ரெண்டா. அப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஃபோனில் கேட்கும்போது நான் கேட்டுட்டேன். அப்போ சொல்லியிருந்தா வந்து போயிலாண்டு. இல்லை வந்திருக்க மாட்டேன் நான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லலானே. அதான் அப்படி விளையாட்டு சொல்ல வேண்டிய இதுக்கு தான் இல்லைன்னு இல்லை. வருவாங்கன்னு நம்புறாங்களே சொல்ற ஓகே தான். வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சே சொல்லி பிரியோசனம் இல்லை. மற்ற பக்கத்துல சொல்லி சும்மா சரி. அதான் அவன் எங்கேயும் போய்க்கொள்ளவும் மாட்டா தானே. மனுஷி ஆட்டோவில் இறங்க மாட்டேன் நாம பாருங்க. களுவாஞ்சிரிக்கு ஒருக்கா போயிருக்கான். போயிட்டு அங்கே வந்து போயிட்டு ஆட்டோக்குள்ளே இருந்தானே தான். ஏன் நீங்கள் இறங்கலண்டு கேட்டேன். நான் இறங்கவே மாட்டேனப்பா ஏன்னு கேட்டேன். அதான் அது தண்டிச்சு கூட்டி போயிருக்காங்க வாண்டு. அங்கே போனால் ஏன்னு கேட்டேன். நாக்கள் பழிப்பாங்கண்டு வைக்கமா சின்ன ஆளாண்டு பழிப்பாங்கண்டு வைக்கமா. அதெல்லாம் தெரியும் அதுதான் 2 சைஸ்ல விட்டுறீங்களோ. அது அந்த பொரிச்சு கொஞ்சம் எது பொரியலுக்கு அது கறியலுக்கா இது கறி பிரட்டலா வைக்கிறோம். நான் உண்மையாக நினைக்கல வந்த உடனே எப்படி ஒரு சமையல் எதிர்பார்க்குறேன். ஆள் சமையலுக்கு ஒரு ஆள் தான். சரி கொமாண்டல் பார்க்கல எனக்கு கொமாண்டு உள்ள ஆளை பார்த்துட்டாரு. நானும் அதுக்காக பார்க்குற வடிய ஒளிம்பி கொமாண்டு மாமா பற்றி தான் அவரே நல்ல ஒரு மாமா. நாங்களும் பெம்பல கலவி ஊத்துறானே ஆள் கலவுற என்ன நான் கலவுற ஆள் அப்படி அதையும் தெரியாது. அது நம்ம ஒன்றா ஒரே வீட்டை இருக்கிறாங்க தெரியும் தான். ஏன்னா ஒரு பெம்பலா 2 டைம் காடி கதைக்கிறது நம்மள்கிட்ட எனக்கு பிடிச்சதே அதுதான். அது விளங்குனாலும் விளங்கும். ஆளும் ஒரு செல்லக்கிளி அப்பா மாதிரி தாண்டும் ஒரு கொமெண்ட் வந்து என்னைக்கு அந்த இது கதையடியல் பம்பல் பெம்பலாக தான் இருக்கணும் வாழ்க்கையில். ஒரு என்னென்ன சார் சந்தோஷம் வெட்டவே இல்லை. இந்த மாதிரி வெட்ட போகிறீங்களே இன்னொரு துண்டு போனால் அப்புறம் வெட்டலாம் நீங்கள் அப்போ முடிஞ்சிடும். பார்த்தீங்களா பெம்பல் அடித்தாலும் மாமாவை கஷ்டப்பட விட மாட்டேன். அதுதான் இன்னும் எத்தனை துண்டு கிடக்கு 2-3 துண்டு கிடக்கு. எவ்வளோ இப்போ கிலோ போகுது? கிலோ 2600 போகும். சரியா ஆனால் நல்ல துண்டு எல்லாம். மாடு ஆடுதான் அந்த உடம்புக்கு தேவையான சாமான். அதான் இவ்வளோ அருமையா நீங்க வெட்டைக்குள்ளோ இந்த வெட்டையை நான் குழப்பான்ற ஒரு கேள்வியுமே இந்த மனசுக்குள்ள. சரி அப்போ நான் வெட்டுட்டு அப்படின்னு இல்லை. நீங்க ஒரு பதமா வெட்டுறீங்க 2 கணக்கை மெயின்டைன் பண்றீங்க. நான் பெற்ற அப்புறம் இன்னொரு கோப்பைக்காக போட வேண்டியது. அப்போ நான் இன்றைக்கு வெட்டுறேன் நீங்கள் இன்னொரு நாளைக்கு சரி அப்படி செய்யும். இப்போ புதன்கிழமையும் இறைச்சி போடுறோம் இல்லோ நாளைக்கோ அங்கே என்ன விசேஷம்?
உங்களோட அனிவர்சரி ஒரே நிகழ்வுகளாக இல்லை அனிவர்சரி இல்லை வேணும் அவர்கள் வந்த 3 மாசம் கேப்பும் ஒரே நிகழ்வு நிகழ்வுடா பாட்டு நிகழ்வுக்கு இல்லாம போனேன் 6 குட்டியில இல்லை அனிவர்சரி இல்லை அனிவர்சரி 9ஆம் மாதம் 5ஆம் தேதி அது அது வருது இது எப்ப அனிவர்சரி எனக்கு தெரியாது கேட்டு பார்த்தேன் 9 மாசம் 5 ஆள் வந்தோடனே இதில் கேட்டேன் ஏன்னா நீங்கள் நிற்கக்குள்ள அப்படியே இது வந்தால் அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு 9 மாசம் 5 சிக்கலை நிற்க மாட்டேன் 9 5 போயிடுவேன் என்ன செய்கிறேன் ஆனால் கொழுப்பு போட்டு தந்திக்கா அவ்வளோண்ணா போட்டு வச்சது அது கொழுப்பு தான் இறைச்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொழுப்பு அந்த கடைஞ்சி ஒரு எண்ணெய் தன்மை மாதிரி பேட்டு இது அந்த கொழுப்பு தான் ஆனால் கடையாளுக்கு போனால் உண்மையாக பகடிக்கல நானும் கவனிக்கிறேன் ஆள் அந்த பக்கம் இல்லாமல் வடிவாக சொல்லும் தம்பி காசு கூட எடுங்க பிரச்சனை இல்லை சாமான் நல்லா போடுங்க ஏன்னா சாப்பாடு கடையை போனோம் அச்சி கடையை போனோம் காசு கூட எடுங்க பிரச்சனை சாமான் நல்லா போடுங்க அந்த மாதிரி குப்பை எடுக்கிறாங்க வந்தாலும் தம்பி குப்பை வடிவாளுங்கன்னா அப்படிதான் ஆள் கொஞ்சம் கவனம் கூட இப்போதான் இந்த குப்பை எடுக்கிறவங்களோட அருமை இதே இல்லாட்டி படம் முடிஞ்சு முதல் நாங்கள் இங்கே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதே தெரிகிறேன் அதுதானே எவ்வளோ எடுக்கவே முதல் குப்பை ஒரு சின்ன வீடு தான் இப்போ பெரிய வீடு இப்போ குப்பை இந்த வேலை மூட்டம் எவ்வளோ குப்பையை எரிச்சது இல்லாட்டி எவ்வளோ போயிருக்கும் ராசா எரிச்சது எவ்வளோ ஏற்றிருக்கும் அதுதான் எவ்வளோ ஏற்றினது இந்த அம்மா நினைச்சு பார்க்கிறேன் உங்களுக்கு கறி கூடவா வேணுமோ டெவல் பொரிச்சு டெவலாக போடுறது இது கூட நீங்கள் 1 அம்மா 2 இது 3 நாங்கள் 3 6 கிலோ அது வேணும் ஒரு 2 பேரை எக்ஸ்ட்ரா பார்க்க தானே வேணும் இவ்வளோ கறிக்கு காணுமோ அப்போ கறி காணும் போல அதுதான் இரவுக்கு என்னது இரவுக்கு வேண்டிய அதை மட்டும் போட்டுங்க இப்போ அதே பொரியலுக்கு இது இஞ்சால போட்டு இது பொரியல் தானே இதோட போட்டுட்டா சரியா பாரு மட்டே பொரியல் பீஸ் பெருசு இல்லைங்க அந்த 2க்கு சாமான் இது ராஜி 2 அதான் 2 ஒரு 3/4 கிலோ பொரியல் அது கூட தான் இருக்கு நல்ல துண்டு வரலாம் இது என்ன கழிவோ சவ்வுகள் போடக்கூடாது நம்மளோட தளபதி மாதிரி கொடுத்துருவோம் வழியில் வச்சு ஆள் நாயிலுடைய நல்ல பழக்கம் கடும் பழக்கம் தானே இரவுல சாப்பாடுகள் எல்லாம் மிஞ்சினது நாங்கள் ரசனுக்கு போட இருக்கிறோம் ஆள் போய் கூட்டி வந்துடும் சரி கருப்பி வாடி சிவப்பி வாடி நல்ல நாய் சொல்லு கேட்குமா நல்ல நாய் அங்கே வீட்டை தனியாக நாங்கள் உள்ளுக்கு இருந்தா யாரும் அசிப்பில்லாம் வந்தால் சரி படம் அந்த நாய் இருக்கல்லோ என்னோட புட்சீட்டுக்கு வரும் சேர்ந்தே வரும் பாதுகாப்பு அப்படியா நல்லா கவனிக்க தம்மணும் கட்டாயம் பொரியல் தானே அது சரி இறைச்சியோட இருக்கும் வராது இறைச்சி பவுல் கம்மாயின்னு தானே கத்தி எப்படி கத்தி நல்ல கத்தி டென்மார்க் கத்தி நெருப்பு தான் கத்தி தீட்டுறதுக்கு ஒரு சாமான் வந்தாண்டேக்கா அரம்மா என்ன எனக்கு வடுக்கையில் பார்க்கல கிடக்கா கட்டாயம் அது தீட்டுறதுக்கு இருக்க வேண்டாப்பா ஒரு இறைச்சல் வட்ட அவ்வளோ இருக்கா தேய்ச்சி போட்டு வட்டா சரி சும்மா சரக்குன்னு என்ன மழைடாப்பா மட்டக்காப்பிலாம் மட்டக்காப்பு மட்டும் இல்லை இல்லடா வெள்ளண்டாப்பா அந்த மலைய சைடுல மண் சரிவு மாதிரி இடிச்சு விழுதுடாப்பா என்ன கவலைன்னா பட்டி வயசாக ஹனிமூன் போயிருக்காங்கடாப்பா ஒன் தப்பிதான் வந்துதான் அண்டு வந்து இல்லை காணல வீடியோ ஓட்டணும் வேற ஊர்ல சரியான வெள்ளம் மக்களே சொல்லி வீடியோ ஓட்டணும் சரியான மழைடா மட்டக்களப்பு நேற்றெல்லாம் காலையிலிருந்து மழை இதோ நான் வரும் வரைக்கும் மழை ஃபுல்லாக மழை தான் நான் வந்த பிறகு மட்டும் விட்டேன் இல்லை யாழ்ப்பாணம் தான் மிச்சம் போல மலையமும் சிக்க சரியா வேலை போகாது போகல உண்மை கதை உண்மையாக தான் அங்கே போகிறதுக்கு சரி ரோட்டெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு விழுது மலையம் போகிட்ட சரி அங்கே போகண்டா உங்களுக்கு நன்மை தாண்டா ஏன் மலையும் ஒரு பாவப்பட்ட ஒரு இது ஏரியா தாண்டா பாருங்க எப்போ பார்த்தாலும் ஐயோ எங்கட சித்த பாப்பாங்க இப்ப மழை தூரம் போனா மேல வளர்க்காது ஓ மின்னல் மின்னடிச்சு ஓ சித்தப்பாவுக்கு சும்மா ஒரு பிளாஷ் லைட் ஆன் பண்ணி பண்ணா சரி ஹார்ட் அட்டாக் வந்து உண்மையா அந்த ஆளுக்கு மின்னல் சரியா அவன்
ஏன் அது சும்மா மின்னல் எல்லாருக்கும் அடிக்காதுண்டு வாங்க. இல்ல மின்னல் வந்து கொஞ்சம் கருப்பானாக்களுக்கும் லேஸ்ல அடிக்காது. வீட்டில் உங்களுக்கு அடிக்கும் சொல்லிட்டு அடிக்கும். சொல்லிட்டு அடிக்கும் பளபளப்பு தானே. இல்லை வீட்டில் ஒரு மூத்த ஆம்பளை பிள்ளைண்டா அடிக்குமண்டுவாங்க. உங்களோட கதை. ஓ அப்படித்தான் சொல்லுவாங்க பழைய தலை பிள்ளைக்கு அடிக்குமாண்டு. ஓ அப்படி மின்னல் விளைக்கு வாழை மரத்தை வெட்டின காசு கொண்டு தங்கம் பருமண்டுவாங்க வைத்தியார். அந்த நேரம் கத்தி வளைங்க முன்னாடி அதான் விளக்கம். அந்த நேரம் கத்தியா இருந்தா சரி நான் அடிக்காம அடிச்சு போட்டுரும் பிறகு. ஐயோ அந்த சித்தடா பங்கு அச்சு வலிக்கல என்ன தெரியுமே மழை மிஷின் பட்டியை ஏற்றி போட்டு கீழே இருந்ததுடா. மிஷின் பட்டியில கொண்டு வச்சாரு. நம்ம ஏரியாவில் நடந்து இப்படி அந்த ஆள்கிட்ட செட் அவுட்டுக்கு சனமண்டா சூப்பர் ஆளா மண்ணியா வயலுக்குள்ள போயிருக்காங்க. திடீர்னு மழை மிஷின் பட்டிக்குள்ள இருந்தியா ஆகும் நினையாம இருந்தவன் அவ்வளோ சரி. ஓ நினையாம இருக்கு. மிஷின் பட்டியை ஏற்றி போட்டு இருந்தாலும் அது இந்த பக்கத்தில் அடிக்க இல்லாட்டி வலியுமேடா சும்மா தற்காலிகமா இருந்திருப்பாங்க. நார்மலாக இருந்துப்பாங்க. கீழால தண்ணி போய்க்கும் தலை நடையா பார்த்துப்பாங்க. ஆரம்பிப்போம். ஏன்னா நான் சமையல் போய் தான் நான் பார்ப்பேன். ஓ அதை நான் கழுவி இல்லைந்தாலும் நீங்கள் சமைங்க. நீங்கள் ஆரம்பிங்கோ நான் மேலே போட்டு வரட்டேன். சரி நான் டேக்க வருவேன். அந்த அப்போ ஆட்ட டைம் அது முக்கியமான டைம். சரி ஓகே எல்லாம் கலவையெல்லாம் போட்டுட்டு இந்த ஆட்டை கொள்ளைக்கு கவனமாக என்ன இடிபட்டு அதெல்லாம் முக்கியம் மேடம். அவர் தான் நான் வருவேன். சரியா ஆட்டம் தான் ஆட்டம் தூக்கி வைப்பானவன். ஆனால் கொஞ்சம் ஜாயப்பான் இந்த வாரைக்கு. சரி இல்லை சமைச்சவங்க 2 பேரும் நாங்கள் பார்த்தோம் வீடியோவில். அது சமைச்சு அப்பா என்ன டேஸ்டாப்பா. முட்டையை பொறிக்க சொல்லு ஊற்றி விட்டான் பிடிச்சி 4-5 முட்டை வருவீங்க. சட்டியை ஊற்றி விடாது என்ன பிறகு தூக்க உடிஞ்சு கடவுள் அது மாதிரி ஒரு முட்டைனா இது வரைக்கும் சாப்பிட்டேன். அதை நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் கரண்டிகள் வச்சு தூக்க மாட்டீங்க. கொஞ்சம் கீழால பொரிஞ்ச உடனே சட்டியை இப்படி ஆட்டிட்டு இப்படி கவிட்டு விடணும். இப்படி ஆட்டி எடுக்கணும். இல்லாத ஒரு கோப்பை வச்சுட்டு கவிட்டு அந்த திறமை இருந்ததுன்னா அப்புறம் முட்டை வரைக்கும் அதை விட அந்த டைம்ல வித்தியாசம் 3 ரூபாய்க்கு புள்ளி சரிக்கிறாங்க. அதுதானோ ஆமாம் 2-3 மணிக்கு தான் வீடியோ ஐக்கிட்ட சொல்லுவேன். வீடியோ எடுப்போனா சரி 3-4 மணிக்கெல்லாம் டீ எல்லாம் போட்டு புல்லெல்லாம் சரிக்கு. நீங்கள் கவிதாசு காணையிலேருந்து சாப்பிடாம கொஞ்சம் குறைச்ச மாதிரி நான் இல்லையண்டா அப்புறம் அவங்களை அப்செட் போனோம். அண்ணா தானே கை மற்ற அம்மாக்களும் இல்லை. அப்போ இன்னும் சிக்கலாகி போட்டு 2 பேரும் மற்ற அவன் ஜாது நிற்பான் அம்மானுமாண்டா 3 பேர் தான் இன்னும் சிக்கலாகி. ஆனால் வந்து சொன்னா செய்கிற கால் தான். ஓ பா சாண்டே வருவன் சரியா நித்திர மாதிரி இருக்கோண்டா அதே அந்த விளையாட்டுல பாத்தீங்களா பயப்படணுமன்ற மாதிரி பயப்பட்டார் பண்டைக்குள்ள அந்த விளையாட்டு பிள்ளைடாப்பா. நான் அண்டு கொழம்பு போனேன் கடைசியா. அந்த டைம் அந்த கண்ணாடி ஓடுது அந்த இது பைக் மே ஓடுற ராஜா போ ஓ ஓ ஓ உண்மையா சொல்லுவோண்டா. அதை உண்மையா அதை நாங்கள் ஆக்களை பார்க்காம அதை வடிவா என்ஜாய் பண்ணோண்டா கத்தணும். நான் ஒரு கட்டத்தில் பெரிய மழை ஒன்று முன்னுக்கு வரும் பைக் போய் கொண்டிருக்கும் கண்ணை மூடிடும்டா. கண்ணு அடி விழா போடுறே கண்ணை மூடிடு. ஆனால் நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும். நான் சரியோ ஆரம்பத்துக்கு உண்மையாக கத்தினான். புறவு என் மைண்ட் யோசிக்கிறேன் என்ன நடந்தாலும் நான் ഇവിടെ தான் நிற்கிறேன்டா. கண்ணாடியை கலண்டா சுத்தினுட்டா பார்த்துட்டாடா பயங்கர நோண்டியில 2 கொஞ்சம் மடைக்கிறேன். இல்லாட்டி இன்னும் கொத்திப்பேன். போய் கொண்டு இருக்க குறுக்கமாக இருக்க தடியல் எல்லாம் வரும். தடியல் வரும் காத்துக்கு எவ்வளோ போகிற மாதிரி முன்னுக்கு எவ்வளோ வரும் முண்டங்கள் மாதிரி. அதை விட என்ன பக்கத்து இருக்கு ஆமாம் இவரு சொன்ன வேண்டு இருக்க மொட்டையான ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்தை பிடிச்சு பார்த்தேன்னா இங்கே பையன்கிட்ட இருக்குப்பா மொட்டையா கதை அப்படிதான் காய்க்கணும் ரியலுக்கா. அந்த நான் கொழம்புல ஒன்று அதுவுமே வேறு லெவலில் இருக்கு. அவள் காசும் கூட 3500 அது டிக்கெட்டா. அதே விண்வெளியால் போகிறோம் விண்வெளியால் போகிறோம். அந்த பனி தூரல் எல்லாம் இந்த லைவா தூரம் அங்கட ஏசி எல்லாம் அங்க நம்ம கோல்ட் பேஸ்ல இருக்க ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்க போச்சு 1000 குடிச்சேன். அதே சாங் இதுவும் கோல்ட் பேஸ் தான். இது கோல்ட் பேஸ் நம்ம இங்க இது லோட்டஸ்ல என்ன கரெக்ட் பெட்ரா இல்ல இல்லையம்மா 2 காணும். நான் எனக்கு வேலை செய்யறேன்டா சரியா காணா தம்பி மேத்தான் காணா தம்பி வந்து அங்க கோயிலுக்கு வந்து அந்த உசும் போட மாட்டேன் ஜடவெல்லாம்
பம்பல்லாங்க மலேசியா வந்து எங்களோட நாளுக்கு வீதியெல்லாம் காய்ச்சி எடுத்து போட்டி என்ன ஆட்டண்டா பைதி அப்பா இந்த மக்கள்ற கூட்டங்கள் என்னால இதே நான் கிடக்காம ஐயோ என்ன சொல்லுங்க நேம் நான் ஒரு மூட்டுக்குள்ள இருக்கக்குள்ள டக்குன்னு நீங்க ஆரம்பி அதான் நம்ம மூட் மாறினா கறி டேஸ்ட்ல போய் பாருங்க மூட்ல இருக்க ஆரம்பிங்க வாரணும் ஓ நீங்கள் போயிட்டு வாங்க நான் நீங்கள் வேலைகள் முடிச்சு என்ன காட்டா நான் போன மாதிரி கேட்டேன் சரி நான் போட்டா ஓ போயிட்டு வாங்க ஓ அடியா அதுதான் பார்த்தேனாண்டா நல்ல டைம் கட்டு போச்சு சரி ஒரு நாள்ல ஒரு கிழமை முடியாட்டி நம்ம இருக்குன்ற பெரிய விஷயம் அதுதானே வேறாராக்களால் இயலாது இப்போ நம்ம செய்யறதுன்றவளோ பெரிய விஷயம் இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம்டாப்பா அங்கே ஏறுறது இந்த பெரிய வீட்டுக்கு ஏறி பார்த்து ஓடுறேன் இல்லை அதை மேலால் எடுத்து போட்டு கழுவணும் என்ன இருக்கா ஆமாம் அது இல்லை எக்ஸ்பர்ட்ராப்பா என்ன இத்தாலியிலேருந்து கொண்டு வந்து சுவை ஊட்டியே போடுறேன் நீ சொல்ற இத்தாலியிலையும் போய் நின்ற நாட்கள்ல நான் வெளியில இடம் பார்க்கணும் உசும் போடல சமைச்சு தாரையும் சாப்பிடுறதும் இருக்கிறதுனால வகையில காய்ச்சிக்கணும் இங்க வந்தும் பாரு விளையாட்டு ஒரு இடம் போய் சாப்பாடும் கவனிப்பும் தான் அது சாண ஒரு கேட்ட பெரிய ஆக்கினா அதுவும் அந்த லண்டன் அக்கா இருக்கா அவள் பெரிய ஆக்கின நம்ம ஹயர் வந்த அக்கா தம்பீர் அம்மா அவனை விடு அவன் எங்கேயாச்சும் போக சொல்லுங்க கொண்டாப்பா வந்துட்டு நம்மளோட அண்ணா லண்டன் அண்ணா அந்த அளவு இதே விளையாடு சரி அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பார்த்து பண்ணுவோம் ரைஸ் ரைஸ் போட்டு கண்டு போட்ட மாதிரி சரி ஆனால் உண்மையாக அந்த வீடியோவில் பார்க்க எனக்கு எடி வேண்டா அப்பா ஓ அதுதான் பார்த்தேன் நான் என்ன கலவமாங்க இல்லை இது விது ஆசைப்பட்டேன்னு சொல்லி இந்த அந்த அந்த பக்கத்து என்ன அந்த கடையில் வாங்கி அங்கே எப்படி விற்காங்களே எப்படியா இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பிளான் என்ன இந்த இப்படி வச்சு இதே போல ஒரு விருப்பம் கொண்டு வரும் அதாவது நான் காய்கறி பொருள் கலவாங்க எப்படின்னு நினைக்கிறேன் எங்க இங்கெல்லாம் மாங்காய் இல்லை இந்த ஏரியாவில் பின்பற்ற மட்டும்தான் அங்கே போயில நாயோட காடி நாய் இந்த கேஸ் ஒன் பண்ணி சமைக்கக்குள்ள இந்த ஜன்னலை திறந்துங்களா அப்போ மனுஷனுக்கு உயிர் போகிற பயமாக அண்டே போகிறேன் ஒரு சிரிப்பாடு எது அட உது ரச்சிக்கா செஞ்ச நீங்கள் கறிக்கா அது சரியா சட்டி காணான்னு நினைக்கிறீங்களோ சட்டி காணாதான் பெரும்போல வேறு காணா வேண்டியக்குள்ள கொஞ்சம் உலக்குமோ ஓ இது என்ன கீழே பீட்ரூட் என்ன கத்து தக்காளி பழமா கீழே கீழே என்ன இப்போ இது ரஜி இந்த ஃபைனல் கட்டம் உப்பு எல்லாம் போட்டா அப்படி அப்போ இதை பொறிச்சு எடுத்தா சரியா தூளம் அதுதானே இது என்ன ப்ரோ வேணும் இது புதுசா இது சாமான் தான் மாவுள் சரி இது கண்ணாடி தானே சாரி கண்ணாடின்றது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இரும்பு தானே அதால ஓகே கறியை பார்க்க போறிய சாம்பிள கலரை
அப்பா பிரயந்தம் எப்படி கிடையாது இதுக்கு அந்த புதினா இருக்கணும் மேலால தூவி விட்டா புதினா கிடையாது இருக்கு நம்ம அன்றைக்கு யாழ்ப்பாணைக்கு நீ இல்லாத காலம் போல விளையாட்டை காட்டிட்டு இருக்கிற நாங்கள் புதினா அடக்கு கொத்தமல்லி இல்லை ரைஸ் தானே போடுறேன் அப்போ ரைஸை போட புரியாது உங்க பாரு சோத்துன கலர் நெருப்பாக தான் நிற்கின்றேக்கா நானும் அப்போ அக்கினி நீமோ கரணும்னா ஊருக்கு போட்டு வந்தா தான் சரி இப்படி ஒரு கவனி போகணும்டா இது என்னதுக்கு அது என்னப்பா மறுபடியும் முதலே இருந்தா விரட்டுறதுக்கு கண்டாலே பயமாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதோட சின்னதுக்கு தானே எங்க மோகன் பேன்சில வேணலாம் போல பெருசண்டா உங்களுக்கு வேலை இல்லை பலையார சுட்டுக்கு வேணது கிடக்க தானே வேணும் சி இது கடைசி சின்ன இல்லை இதோட சின்ன கிடக்கு பிரியாணி போட்டு நாங்கள் இதை விட சின்ன கிடக்கு இவ்வளவு காண கிடக்குடா இவ்வளவு காண கிடக்கு ஆளுக்கு தெரியும் கிடக்கண்டு ஆனா தர மனம் இல்லை என்றால் எல்லாத்தையும் பழுதாக்கி போடுவாங்க ஓ இதோட சின்ன இல்லையோ இதானே இது ஓகே இப்போ என்ன இதை போட்டு பிரட்டை தானே ரைட் உதவியும் தேவையில்லை கதைங்க எப்படி விராட்டுன்னு காட்டிட்டு அது பிரச்சனை அவனுக்கும் என்ன இந்த பிரட்டுற காலப்புறா எல்லாம் தெரியுமா ஓ எல்லாம் தெரியும் செய்யறல்ல ஆனால் காட்டிதார ஏன்னா செய்ய விடுறேன் தாங்க சும்மா சொல்ற ஹரியை பார்க்க சும்மா அந்த என்ன கிடக்கு என்ன சொல்ற வார்த்தையால வர்ணிக்கிறாங்கப்பா வீடியோ பார்க்குறாங்கள மனசு படும் பாடு கடவுளை அதுதான் சாப்பிட்டா என்னன்னு இப்போ கொஞ்ச நாள் பட்டிக்கு வேணும் அதுவும் அங்கேயும் பண்ணி கோயிலில் இருந்து பார்க்குறேன் நான் தானே அதை சொல்கிறேன் இரவு பஸ்ஸால் வரக்குள்ள சித்தப்பா இருந்து சாப்பிட்றாரு விடத்த கடவுளே அதை சொல்கிறேன் அதை நீ பார்த்து வந்து இல்லை அது இந்த பஸ்ஸுக்குள்ளே மோஷன் தாப்பா இல்லை கிளையும் குடிச்சு தப்பு என்ன சிடிபியா சித்தப்பா கூப்பிடும் பின்னே சாப்பாடு கரைச்சி தர்றா கலை தர்றா கதையை விட்டுட்டு கரண்ட்டு ஜீவ புறங்காட்டு எந்த பக்கம் ஜீவுறாரு இல்லை கரெக்டை கண்ணா இந்த பக்கமும் அந்த பக்கம் ஜீவுறா அது தெரியும் நான் எனக்கு ஐயோ கரெக்டை கண்ணா இந்த பக்கத்தால் சீவுறேன் உண்மையா கூறு வந்து கவனமா கை விரல் போட்டு ஏன் சின்ன சீவு இப்போ இந்த பிடிக்கா இங்கே இப்படி பிடிக்கணும் சும்மா நான் பெம்பலா இருக்கிறேன் நீங்க ஆள் நெருப்பா ஆனா இது உயரம் கூடி போச்சுப்பா இந்த மட்டத்துல நிக்கணும் இது அது உங்க கை கவனமா அப்போ ஒன்று செய்வோம் நான் ஒரு அரைவாசியை சீ போட்டு வைக்கிறேன் நீங்க கடைசியை சீவோம் ஏன்னா அப்படி செய்வோம் அதுக்கான உங்களுக்கு பட்டினது இல்லை நீங்க அனுபவமா சீவியல் பட்டை பார்த்தா இவ்வளோ அனுபவம் இருக்குன்னு யோசிச்சு பாரு அங்கால என்ன ஆக்கிங்க சீப்பாட்டு கரெக்டையோ அப்பா இதேன் இது கரிமலா டெவலப் பெருசாக வருதா கரிமலாயம் கண் எறியக்கூடிய சாமானம் இல்லையே வெட்டியெல்லாம் எஃபெக்ட் இல்லை போட்டும் கரெக்டாக வரணும் இருக்கு கட்டிங் போட் கவிதாசேன் வாங்கினு யோசிக்கிறீ இல்லை தான் சரி சரி முகத்தை பார்க்க அப்படி அப்படி இல்லை இந்த எப்படி தூண்டுகள் வந்தால் சிக்கல் அப்படி யோசியா அட என்னடா நூறேலியா இல்லை வெள்ளமாடா என் ராசா என்னடா ஒரு நாள் 2 நாள் மழைக்கு இப்படி உண்டு என்னடாப்பா பாங்கதோவில் திறந்து விட்டாங்க ஓ கொத்மேல நீத்து கேட்காம 3 இது திறந்து கேட்காம் ஓ நல்லாதான் போகலையா இனி என்னவா இருந்தாலும் வேண்டாம் இப்போ உங்களுக்கு வேண்டாம் சின்னக்கு என்ன சைஸ் எக்ஸ்எல் சாரி ஸ்மாலோ மீடியமோ லார்ஜோ போமா இந்த மட்டத்துக்கு வர எனக்கு கொஞ்ச நாள் செல்லுமாப்பா என்னத்தை சொன்னாலும் ஆத்தே பெருத்து இது பெருத்து பார்த்தீங்களா அவ்வளோ விஷயத்தில் பின்னுக்கு நிற்கிறவன்
அது என்ன நீங்கள் ஒரே 60 போய் எனக்கு எடுத்து கொண்டு ஓகே என்னக்கா ஹோல் வருது கொண்ட பாருங்க அம்மா கையோண்டாப்பா கொஞ்சம் பெருத்து தான் போய்த்து போங்க எல்லாம் ஒரே சைஸாக வராது அது அளந்தா வெட்டுரு அதுதான்டா கவனம் கை போப்பு அதுதான் வீடியோ எடுக்காங்க இது என்னத்துக்கு இது சம்பல் கத்திரிக்காய் ஓகே 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 ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு அந்த கை பக்குவம் கொண்டு போகணும் தெரியுமா எல்லாம் விட்டு இல்லை இதுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னாக்களுக்கு அதை பார்த்து நினைப்பாங்க செஃப் தான் பார்க்க கொண்டு இருக்கணும் நீ அவர்கிட்ட என்ன நீங்கள் சாப்பிடல அவர விருப்பம் என்னண்டா வடிவாக சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாக்கெல்லாம் சாப்பிட இது அளவு பார்க்கணும் முதலாவது என்ன அதுதான் அவருக்கு முதலாவது பசியை தீக்கிற ஒரு மருந்து அப்படி தானே அப்படி கொடுத்து விட்டா அது நான் கொடுப்போம் கட்டத்தில் நீங்கள் இருந்து ஓமா ஓட்டியல் உண்மை தானேடா அடிச்சு வச்சுப்பார் இவ்வளோ நேரத்துக்கு சமைச்சு தான் சாப்பிடாம போட்டு தந்து இருக்குதுண்டா பார்த்தா அது ஒரு பெரிய மனுஷன் அண்டைக்கு ஒரு சம்பளம் செஞ்சிடறா அப்போ இதே மாதிரியா இதுக்குள்ளே கத்தரிக்கா அண்டை பாக்கா அதுவும் மொக்கா இருந்து ஏன்னு நல்ல டேஸ்ட்டில் பாவக்காய் வந்து நல்ல சாமான் உடம்பு விரும்பி சாப்பிட்ற சாமான் டெவல் நல்லா ஆகி மற்ற பெண்ணு இல்லை இப்போ ஒப்பிடும் போது டெவல் நல்லா ஆகி இதுக்குள்ளே எங்கடா டெவல் இந்த அடிக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் ஆகுது அந்த எல்லாம் கணக்காகுது கறியே தேடி பிடிக்கணும் இவ்வளோ எத்தனை அறிறாப்பா வெளிநாட்டில் சோறு குறைவு கதையாக கூட சாப்பிட்றேன் அப்படி மாட்ரஜ் குழம்பு மாட்ரஜ் டெவல் கத்தரிக்காய் வெள்ளக்காரி பால் கறி இது என்ன ஒரு பேர் கத்தரிக்காய் சம்பல் பிறகு முட்டாவியல் இந்த மாதிரி திருப்தியான ஒரு சாப்பாடு உனக்கு பிடிச்சிக்கொண்டு உனக்காக தான் செஞ்சது வேறு யாருக்காக செஞ்சது என்ன நீ ஏன் சொல்லணும் விளக்கங்களை அங்கே நீங்கள் எவ்வளோ சமைச்சு சாப்பிடக்குள்ள மனசு பட்ட வாளுக்கு இன்றைக்கு தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது எந்த மனுஷன் சோறு போட தம்பி போடத்தான் புறம் பார் ஒரு ஜோசிக்காத நல்லா என்ன கறிக்கிறேன் நீங்களும் போட்டு சாப்பிடுவோம் நான் நோம்பலாக சாப்பிடும் பிரச்சனை இல்லை ஆளுங்க அம்மாங்க அவ கொடுக்கலாம் சாப்பிட ஆளு அப்படியா தம்பியாங்கள போய் வருவானுங்க மீக்கா 2 நாளைக்கா அவன் எல்லாம் போய் நிற்கத்தானே அவனுக்கு சொந்தக்காரன் அவனால பிடிச்சி கொண்டு விட நாங்கள் இடங்கள் அவனுக்கு இதுதான் அங்கே நிற்பானது பக்கத்தில் கிரவுண்டு தவையில பச்சு விளையாடுறாங்க நாங்களே மெயின் விளையாட்டு இருந்தாங்க ஃபுட்பால் மேட்ச் ஒன்று போட்டா சரி இங்கே வச்சுக்கிறான் அதில் வழியில் அங்கே இதால ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க சின்ன நார்மலாக கஷ்டமாக பிடிச்சிருவீங்க ஊண்டா போ இப்போ நாங்களும் இந்த நான் சமைப்பேன் அஞ்சு நேரம் தெரியும் நான் அதுதான் சொல்கிறேன் நாங்களும் இந்த வீடியோவில் காய்க்கிறோன்ற பார்த்து சேனவெல்லாம் பேர் அடிச்சு பிடிச்சி அதோட இனியும் ட்ரெண்டிங்கான ஆளும் ஆ அவங்க என்ன சொல்கிறது என்ன நான் பழமையாக சொல்கிற மாதிரி தான் நல்லா நல்லா என்ன சொல்லுவோம் நல்லா தான் இருக்கேன் ஒரு இது மாடுன்ட்டு இந்த எருமையா பசுவோ எதுவுமே சமைக்கிறது இல்லையா பேடக்கா பேட சமைக்கிறா நல்லா இருக்குதா அவங்க நான் பசு ஆம்பளை இருக்காங்க அப்படிதான் பசு மாடு ஒரு மாடு வரும் பசு மறைஞ்ச எதுவுமே இல்லை எருமையும் சமைக்காது இறஞ்சி தெரியா எருமை எருமை எருமையும் சாப்பிடல நீ
எலும்பு மாட்டில் தான் கூட வத்தல் போடுவாங்க மிர வத்தல். அதனால் கூட அந்த இது இருக்கும் என்ன கொழுப்பு கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரியா மாட்டு தான் சாப்பிடுவேன். எருமையோ பசுவோ அதெல்லாம் தெரியா. இஞ்சால் பசுவாக தான் இருக்கும். எருமை கூட இஞ்சால் எதுவுமே கண்டே இல்லையா? எருமை கண்டாங்க கிள்ளி பக்கம் தான் கண்டியது. இங்கே வளர்ப்பு குறை எருமை. இங்கே ஃபுல்லாக இந்த வீட்டு மாடு என்ன இங்கே வீட்டு மாடே கூட வளர்க்குற எட்டுமே எல்லாம் கிட்டா இருக்கு அந்த மாதிரி. கிட்டா எங்கடாப்பா சோறை தேடி பிடிக்க வேண்டியடா. போட்டு கொடு போட்டு கொடு. கரையெல்லாம் இருக்குது சோறை காணும். சொட்டு 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 விட்டு கூட வரஞ்சி 5-6 காட்டு கண்டில் அவனுக்கு சோறு முடியல. இது 5 நாளைக்கு சேர்த்துடா வீடா. ரைட் ஓகே. அப்போ சந்தோஷம். அங்கேயும் காய்க்கா இல்லை மூச்சு வருது இல்லை கதை சாப்பாடு போகிறப்போ எலும்போண்டு வாட்டுறது சாப்பாடு வருது இல்லை ரஜ்ஜி எலும்போட சண்டை ஓடிச்சு வந்துருக்கான். இப்போ இதான் விஷயம். அதாவது சமைச்ச கொண்டு எல்லாம் வந்து காட்டிருப்போம். யார் என்ன சமைச்சாலும் அண்ணா தான் வந்து கடைசியாக முடிச்சு இந்த கதைக்கு ஒரு வருது. சேர்ந்து சமைச்சோம். இப்போ அது வந்து விளங்குனா வாங்குறாங்களுக்கு சந்தோஷமாக இப்போ முடிச்சு கொள்ளும். அளவா போடுங்க உங்களுக்கு. அளவா போடணும் அளவா சே ஒன்றோ கதைக்கேடு. அவன் பிளேட்டை முதல் நீட் பண்ணுவான். அங்கங்கே என்ன கடை கண்டா அதெல்லாம் அடுத்து போட்டது நீட்டாக திரும்ப முதல் வந்து அது சாப்பிடுவோம். சிரிப்பா என்ன வேணும்? டிஷ்யூ டிஷ்யூ அதுண்ணா அதில் முடிச்சுது. இல்லை இல்லை இது சும்மா என்ன மாதிரி சோறு அவிஞ்சிருக்கு வெளியாண்டு வாங்க திருப்பி. சோறு அவிஞ்சிருக்கண்டு வாங்கியோ இவ்வளோ சாப்பிட்டோன்னா தெரியும் அவிஞ்சிக்கு. அது வேற இது வேறடா வாடா.